ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க. பெப்பர் சிக்கன் ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு சின்ன மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூடவே ஒரு 15 பல்லு போல் பூண்டு, நாட்டு பூண்டாக சேர்த்து இதையுமே நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் சின்ன சின்ன துண்டாக 3 பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய், இது கூடவே 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு நம்ம ரொம்ப பொடியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த பெப்பர் சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொன்னிறமாக வராது வரைக்கும் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். நல்லா சுருளை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் கூடவே கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா இதை வந்து விரவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கிலோ போல் சிக்கன் சேர்த்துருக்கேன். நல்ல மணமாக இருக்கும். அது கூடவே வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 துண்டாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வேகணும். அதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா சிக்கன் நல்லா வந்து மேலே வந்து இந்த மாதிரி வெள்ளை கலரில் மாறி நல்லா சிக்கன் வேக ஆரம்பிச்சிடும். இது நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் மற்ற பொருள்களெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வேறு எந்த ஒரு மசாலாவும் இதுக்கு தேவையில்லை. கூடவே தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு ஜீரகமோட மசாலா எல்லாத்தையுமே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இது எல்லாம் சேர்த்தாச்சு. இதையுமே வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா மசாலாவோட இந்த சிக்கன் எல்லாமே ஒன்று சேரும். நல்லா வந்து கமகமன்னு வாசனையோட சூப்பராக இருக்கும். மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா ஒட்டி பிடிக்கணும். இந்த மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வந்து சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்ல. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதுவே மிக்ஸி ஜாரில் உள்ள அந்த மசாலா பேலன்ஸ் உள்ள மசாலாவில் தண்ணி கொஞ்சம் 1/4 டம்ளர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வந்து சேர்த்து நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இது வந்து மசாலா நல்லா உங்களுக்கு அப்படியே இந்த சிக்கனோட சேர சேர நல்லா ட்ரை ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் லிட்டு போட்டு மூடியாச்சு. ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சிக்கன் வந்து வேக ஆரம்பிச்சிடும். அந்த மிளகு தூளோட ஜீரகத்தூளோட வாசனை அவ்வளோ கமகமன்னு இருக்கும் நமக்கு இதை திறந்து பார்க்கும்போது. இப்போ இது எல்லாத்தையுமே இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இதை நம்ம திரும்பவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே நல்லா உங்களுக்கு வந்து உறிஞ்சிரும். நல்லா சூப்பராக இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். நல்லா கமகமான வாசனையாக திறந்து பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு நம்ம சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பரிமாறிக்கலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. ரொம்ப மனமாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும். அதுக்கு மறக்காமல் ஒரு சின்ன லைக் போடுங்க. அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.